Hi friends, welcome to Grace Entertainment. நீங்க போன வீடியோ நான் என் வைஃப் ஃபேமிலியோட தடா ஃபால்ஸ் கிளம்புனதை பார்த்துருப்பீங்க. பாதியிலே நான் கட் பண்ணிட்டு இதை செகண்ட் எபிசோடா இப்போ நான் உங்களுக்கு வெளிவிடுறேன். இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போன எபிசோட் பார்க்காதவங்களாம் ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடே வீடியோ. வாங்க போகலாம். பாரு எஸ்தர் தங்கச்சி வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பிரின்ஸே நீ ஒரு ஹாய் சொல்லு. பிரின்ஸே ஏய் சூப்பரா சுவா அங்கே குளிக்கிறாங்க பேரு நிறைய பேரு. அப்படியே உள்ள ஃபாரஸ்ட் மாதிரி போகுது. இந்த சைடு தான் போகணும் போருக்கு. ஆமா வெக்கி பார்த்து ஊந்துற போற. கல்லா இருக்கு, கீழே விழுந்தா ஒரு செம்மையா அடி போடும். ரோஷன் ஊந்துற போற தங்கம். அப்படி கல்லு மேல இருக்கு பாரு. குரங்கு இருக்கு போது. குரங்கு தான் சொல்லு. கொம்பு எங்க வந்து நான் ஒரு குட்டி கொம்பு கொடுத்தேன். எங்க இது? ஏன் அவட கொடுத்த? புடிங்கண்ணா நான் உன் பாதுகாப்பு தானே கொம்பை கொடுத்தேன். எடு குரங்கு வந்தா அடி. சரியா? டம்மால் அடிக்கணும். குரங்கு வந்தா பயக்கூடாது. கடிக்க வந்துச்சுன்னா நான் டேடி இருப்பேன். அப்படின்னா டம்மால் டீமில் அடிக்கணும். ஓகே என்ன இருக்கு? என்ன முடிவு பண்ணாங்க? சக்தி எங்க? ஏய் அதே அவன் அவட்ட கொடு. அது அவ பாத்துக்கிறதுக்கு. குட்டி குச்சி வச்சிருக்க? குட்டி வச்சிருக்க? இல்ல என் பொண்ணுக்கு பெருசு வேணும். ஆரம்பத்திலேயே ஒரு இடம் இருக்கு குளிக்கிற மாதிரி. வயசானவங்களாம் அங்கேயே குளிச்சுக்கலாம். அதை விட்டா அப்படி அங்கங்க நடுவில் அந்த மாதிரி சின்ன சின்ன பாதை மாதிரி போகுது. இங்கேயும் போய் நீங்கள் குளிக்கலாம். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அது இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரா. வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். செம்மையாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஆமாம் ஒகேனக்கல் போகிற மாதிரி இருக்குது. ஒகேனக்கல் போகிற வழி பைக்கில் காரில் போவோம்ல அந்த வழியாக இருக்குது. நடந்து போகிற வழி கிடையாது. செம்மையாக இருக்குது. பாதை கொஞ்சம் கரடு மூடாக தான் இருக்குது. வயசானவங்களாம் ஏறி வருது கொஞ்சம் கஷ்டம். உங்களால் கொஞ்சம் கூட நடக்க முடியாதுன்னா ஆரம்பத்துலேயே உட்காந்து குளிங்க. சூப்பராக இருக்க இடம். அங்கேயே குளிச்சிக்கலாம். இல்லை உங்களால் நடக்க முடியும்னா நீங்கள் வரலாம். நான் சொல்கிறது கொஞ்சம் ஏஜ்டு ரோஸ் இருவிலாம் வாய்ப்பே இல்லை. என் சித்தி தங்கச்சிலாம் அப்படி இது ஃபுல் ஃபாரஸ்ட். நான் சொன்ன கேட்கல. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தண்ணி இல்லை. அங்கே தண்ணி வந்துருக்கு. அதான் வராது. டவர் இல்லை. நான் தான் அங்கேயே சொன்னேன் நீங்கள் ஏற முடியாதுன்னு சொன்ன கேட்கணும். சரி போய் மட்டும் தான் வரா. அங்கே தண்ணி இருந்துருக்கு. என்ன கன்ஃபியூஷன் என்ன வயசானவங்க நடக்க முடியாது. நான் 2 வயசானவங்க வராங்க. அவங்க கீழே போகுது தண்ணி. கீழே இருக்கும் போ மேலே ஏறினே போகுது. ட்ரெக்கிங் தான் பாருங்க எப்படி ரூட்டு. அதான் சக்தி கீழே என்ன கத்தினுக்கிறான். ஆனால் இந்த ஒரு பாஸ் அடுத்த பாஸ் பார்க்கலாம். இந்த ஒரு பாஸ் தான் டஃப்பாக இருக்குது. வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுதான் பாதை. இருக்கு சிவாதுமா எடுத்த வீடியோ. வாதையில போய் நிறைய பூச்சி சேர்த்து உள்ள கிடக்குது. ரெடி இங்க பாருங்க நம்ம பாடி பில்டர் நம்ம மச்சான் என் ஒய்ஃபோட அண்ணன் இவரு. ஆக்சுவலா நாங்க பயந்துட்டே இருந்தோம் இல்லையா. 2 வயசானவங்க வராங்க. எப்படிதான் இந்த பாதையெல்லாம் கடக்க போறாங்கன்னு இப்படிதான் அவங்க கடந்தாங்க.
வேறு லெவலில் செம்ம ட்ரக்கிங்க, செம்மையாக இருக்குது. பாது வந்துட்டோம். அட்லாஸ் குளிக்கிறதுக்கு போக போகிறோம். வி ஆர் ரீச். செம்மையாக இருக்குது. வா ஓகே, எப்படி இது சூப்பரா? வேறு ஜானே, இந்த கல்லில் போகிறது எப்பட்றா? உங்கள் அம்மாச்சியில் இந்த கல்லில் வருவாங்க. இரு பைக்கிட்ட வரேன். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கேன். காமிக்க ஏய் ஆடுண்டா. ஆமாம், மீன் கிடைக்கும். அந்த ஒகேனக்கல் கிடைக்காத மாதிரி கிடைக்கும். சுர் சுர் சுர். தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்க. பாறை தெரியுதா? எல்லாம் நல்ல ஆழம், ஒரு 4 அடி 3 அடி இருக்கும். இருந்தாலும் எவ்வளோ கிளியராக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருக்குது தண்ணி. சூப்பராக குளிக்கிறாங்க. கிளைமேட்டும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இங்கேயே குளிக்கலாம். ஆனால் சக்தி மச்சா வந்து வேற எங்கேயோ போகலான்னு சொல்கிறாரு. எங்கேன்னு தெரில. நீங்கள் செம்ம சேஃபஸ்ட் பிளேஸ். இங்கே அழகாக குளிக்கலாம். ஓகே, இருக்கிறேன். சூப்பராக குளிச்சாச்சு. செம்ம ஆட்டம். மணி 2ஆவது. நீ பேசுறியா? என் பொண்ணு பேசுறாளாம். என்ன விஷயம்னா, நாங்க வந்து நானு என் ஃபேமிலி மட்டும் மேல போல. அவங்க ஃபால்ஸுக்கு மற்ற வந்தவங்க, நானே என் ஃபேமிலினா என்ன, நானு சுபா பசங்க, அப்புறம் வந்து அவங்க சுபாவோட அம்மாவோட ஒரு தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி போயிட்டாங்க, கடைசி தங்கச்சி. நாங்க மட்டும்தான் கீழே இங்கே குளிச்சுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு. சாப்பிட முடியல, குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். அப்படியே சக்தியோட கையில இருந்து ஒரு பிரியாணி பேக்கே பிடிங்கி போயிடுச்சு. குரங்கு தொல்லை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சாப்பிட்றதே பயமா இருக்கு. பசிக்குது. இப்ப திருப்பியும் நாங்க போனோம்னா பஸ்ஸுக்கு போய் தான் சாப்பிட முடியும். பஸ்ஸுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 1/2 hour நடக்கணும். அவங்க எப்ப வருவாங்க தெரியல. வந்து திருப்பியும் குளிப்பாங்க. என் பையன் மேலே ஏறவே மாட்டான். அவங்க ஃபர்ஸ்ட் எங்க குளிச்சான், இப்ப போய் அவங்க பாட்டிங்களோட குளிச்சுன்னு இருக்கிறான். நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க. எதுவுமே நான் டேஸ்ட் பண்ண முடியாம இருக்கு இந்த குரங்குளால. என் பையன் இல்லாத வித்தெல்லாம் காட்டுறான். ஒரே வித்தையா இருக்குது. ஒரே வித்த காமிச்சுன்னுக்கிறான். ரோசன்ஜான் தான். மணி 3 போகுது. இல்ல வேற மனசு இல்ல. 12 மணிக்கு உள்ள போனான். 3 மணி நேரம் குளிச்சுன்னுக்கிறான். என் பொண்ணு இதரி ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பெக்கா இல்ல ஃபால்ஸ் வந்திருக்காளா பெக்கா? என் பொண்ணுக்கு இதான் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபால்ஸ் மாதிரி. செம்ம அக்கா, செம்ம என்ஜாய். வாயெல்லாம் கட்ட 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 கட்டன்னு ஆட ஆரம்பிச்சு. குள்ளூர்ல மேல வரவே மாட்டேன்றாங்க. உள்ள போறாங்க வராங்க. செம்மையா என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு. அதனால ஷூட் பண்ணல, மறந்துட்டேன். மறக்கல, நானும் இப்ப நான் குளிச்சுட்டு இருந்தேன். அதனால எல்லாம் ஷூட் பண்ணல. குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு ஒரு சுபா ஃபேமிலியும் ஒரு பக்காயிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னா பாருங்க, உள்ளதான் இருக்கிறாங்க எல்லாரும். அது குரங்கு பாத்திரம் போகுது.
குரங்கு கிட்ட இருந்து எப்படி சேஃபா சாப்பிடுறது நான் கண்டுபிடிச்சது. மேல மேல ஃபுல்லா குரங்குதான். ஐடியா செம்ம ஐடியாவா? எப்படி செம்ம ஐடியா கண்டுபிடிச்சோமா? நாங்கெல்லாம் வேற மாதிரி குரங்கே நாங்க ஏமாத்துவோம். ஒரு குரங்கு இல்ல பக்கத்துல. குரங்கே நாங்க வாசனை கூட லைட்டா வருது, வாசனையா வந்தா வரலாம். எல்லாம் பாருங்க பேக்ல தான் காத்து நிக்குது, எல்லாம் பின்னாடிதான் ஆவாலா காத்து நிக்குது. என் பொண்ணால தாக்கு பிடிக்க முடியல, வெளில வந்துட்டா. என் பையனும் ஒய்ஃப் சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த கூடாரத்துக்குள்ள நான் போயிடுவேன். இங்க பாரு ஃபுல்லா என்னடா எங்கேயோ வாசனை வருது, எங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியாம எல்லாம் மூச்சுட்டு இருக்குங்க. சாப்பிடுவேன் உள்ள. இப்ப அடுத்த ரவுண்டு நான் உள்ள போறேன். ஃபுல்லா போகுது. என்ன சார் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இப்ப அடுத்த ரவுண்டு நான் ரெடி ஆயிட்டேன். அடுத்த ரவுண்ட் நான் தான். இப்ப நான் சாப்பிட்றதா கண்டிப்பா விளாக் பண்ண முடியாது. நான் கூடாரத்துக்குள்ள இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வரேன். சிக்கன் பிரியாணி, அப்புறம் குலோப் ஜானு, அப்புறம் பச்சடி, அப்புறம் இது சிக்கன் கிரேவி, இது பாயாசமா? பாயாசமா இது? சாப்பிடு. அப்புறம் கத்திரிக்காய். நல்லா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ஃபுல்லா. எங்க மாமியார் ஐடியா தான் இது. அவங்க ஒரு மிக்சரை சாப்பிட்டாங்க முக்காடு மாதிரி போட்டுக்கின்னு. அதே ட்ரிக்கை நாங்க ஃபாலோ பண்ணி பிரியாணியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 குரங்கு இங்க இருக்கு எங்களை சுத்தி. ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் எடுத்தா கூட அப்படியே பாஞ்சுன்னு வருது எங்க கிட்ட புடுங்கிறதுக்கு. ஒரு மிக்சரு எதுவுமே இருக்க முடியல, கையில இருந்து புடுங்கிட்டு போயிடுது. எல்லாத்துலயுமே இது நடக்கும். நாங்க ஒகேனக்கல், ஊட்டி எல்லாம் கையில போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் குரங்குக்கே நாங்க டிமிக் காட்டோம். அடுத்த ஷிஃப்ட்ல இருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் சாப்பிட்டு இருக்கிறாங்க. செம்ம ஐடியா, பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டோம். இப்போ அடுத்த பேட்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பையன் தான் வீடியோ எடுக்கிறான். இப்போ அடுத்த பேட்ச் யாருன்னு போய் அவன் பார்க்குறான். அவங்க அம்மாச்சி 2 அம்மாச்சும் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படி ஒரு சூப்பர் ஐடியா நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் தடா ஃபால்ஸ் போனீங்கன்னா இந்த குரங்கு கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நாங்கள் போகிற வரைக்கும் தவிச்சிட்டே இருந்தோம். ஸோ ஒரு பேட்சாக இந்த மாதிரி தான் பிஷுக்குள்ளே பூந்து சாப்பிட போகிறோம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் டிப்ளமோ படிக்கும் போதே நான் இங்கே வந்திருக்கோம் தடா ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ கூட நாங்கள் இந்த மெயின் ஃபால்ஸை போய் பார்க்கணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை. ஏன்னா கீழே வருவங்கெல்லாம் ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம், நீங்கள் போகிறதுக்கு 2 மணி நேரம், வரத்துக்கு 2 மணி நேரம், 4-5 மணி நேரம் ஆகணும்னா நாங்கள் அது ட்ரையே பண்ணல. அதே மைண்ட் செட்டோட தான் நான் இந்த வாட்டியும் வந்தேன். பட் ஆனால் எங்கள் மச்சான், அப்புறம் என்னுடைய என் ஒய்ஃப் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாமே துணிச்சலா, மொத்த ஃபேமிலியும், ஒரு சில பேர் மட்டும்தான், நானும் ரோஷன், சுபா, ரெபேக்கா, அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் 2 பேர் வயசானவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துலயே குளிச்சிட்டோம். மற்ற எல்லாருமே இந்த கரடு முரடான பாதையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. நான் போகாததுக்கு இன்னொரு மெயின் ரீசன், என் குழந்தை ரெபேக்கா, அவளால் இந்த மாதிரி பாதையில் நடக்க முடியாது. ஸோ நான் தான் தூக்கிட்டு போகணும். அதனால தான் நான் பேக் அடிச்சிட்டேன், நான் போகல. ஆனால் நாங்கள் அந்த இடத்துலேயே செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபுட்டேஜ்லாம் என்னுடைய மச்சான் மோகன், அவர் சாம் வியூஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதுக்காக எடுத்த ஃபுட்டேஜ். அதை நான் அவரை பர்மிஷன் கேட்டு தான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் தடா ஃபால்ஸை பார்க்கலன்னா பாருங்கள். இந்த பாதையெல்லாம் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அவர் சேனலில் போயினா ஒரு 45 மினிட்ஸ் வீடியோவாக போட்டிருக்காரு. சாம் வியூஸ் சொல்லிட்டு தடா ஃபால்ஸை ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. எல்லா பாதையும் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, அதுலேருந்து சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் சேனலில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஃபால்ஸை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மெயின் ஃபால்ஸில் குளிக்கிறது, என்னுடைய கசின்ஸ் எல்லாம் குளிக்கிறதுலாம் பார்ப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட் என்னால் தான் போய் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தடா ஃபால்ஸ் நோக்கி, மெயின் ஃபால்ஸ் நோக்கி போகலாமா? இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி குளிக்கிறதுக்கான இடம் வருதுங்க. மெயின் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, போகிற வழியிலேயே இங்கே பாருங்கள் நிறைய இடத்துல நம்ம குளிக்கலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி டேஞ்சர் சைன் போர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. கட்லாஸ்ட்டு அவங்க வந்துட்டாங்க. இதுதான் மெயின் ஃபால்ஸு. மெயின் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கே ஒரு சவால் தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாறைங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தாண்டி நீங்கள் போனால் தான் மெயின் ஃபால்ஸ் நீங்கள் போய் ரீச் பண்ண முடியும். நிறைய பேர் இங்கே குளிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்தில் இங்கே குளிக்கிறது அர்த்தம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த பெரிய பெரிய பாறைகள்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்கள் மெயின் ஃபால்ஸ் அந்த எங்கள் வேறு எங்கள் அத்தை இவங்க ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க. இதுதான் மெயின் ஃபால்ஸுங்க.
இவ்வளோ தூரம் இங்கே ட்ராவல் பண்ணோம். பாதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பெரிய பெரிய பாறைங்களை தாண்டி தான் நீங்கள் போகணும். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த இடம் ஒர்த்துங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி நான் வந்தேன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் இந்த சான்ஸை. சரி, நான் இதோட நான் போய்க்கிறேன். என் கசின் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியா நாங்கள் மெயின் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இதான் தடாவோட மெயின் வாட்டர் ஃபால்ஸு. சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. ஆனா வர வழி செம்ம எக்ஸைட்டா இருந்தது. பயங்கரமா ஃபுல்லா மங்கி பாறை பயங்கர ஃபுல்லா போற வழியெல்லாம் தண்ணி ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. பட் ஆனா இவ்வளோ எஃபர்ட்டுக்கும் இது செம்ம வர்த்து. சான்ஸே இல்லை. தடா ஃபால்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா மெயின் ஃபால்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா பார்க்காம போகாதீங்க. இந்த எண்டு வந்துடணும். அதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ நல்லா இந்த குற்றாலம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அருவி வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நல்லா நீங்க குளிக்கணும்னா இங்க வந்தா மட்டும்தான் உண்டு. மீதி இடத்துலலாம் நார்மலா அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு, லைட்டா தான் இருக்கு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் தான் செம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு ஹெட் மசாஜ் மாதிரி இருக்கு. கிட்ட போறோம், வாங்க போலாம். தடா ஃபால்ஸ் பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் எண்டு தான்.